வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகள் பகுதி 6. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டே இருப்பாங்க, நடந்து கொண்டே இருப்பாங்க. காலையிலிருந்து அதாவது விடிய காலை 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு கண்டினியூஸாக 7-8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறது அந்த காலத்தில் நடைப்பயணம் தான் மெயினாக. ஸோ இந்த நடைப்பயணமும் உடம்பை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது, நகர்ந்துகிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி செய்து கொண்டே இருந்து உடலை நகர்த்தி கொண்டே இருக்கிறதுனாலையும் உடம்பு எப்போவுமே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எந்த வேலை வேணாலும் எந்த நேரத்தில் கூட செய்ய முடியும். எத்தனை வயசானாலும் வயசானது தெரியாமல் இளமையாகவே இருப்பாங்க. ஆனால் கால சூழ்நிலையில் இந்த வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ் ஆகட்டும், 4 வீலர்ஸ் ஆகட்டும், அல்லது இந்த பஸ்ஸஸ், நிறைய வண்டிகள் வாகனங்கள் வந்ததுனால மனிதர்களுடைய அதாவது வாழ்க்கை முறையில் இந்த வாகனங்கள் ஒன்றாயிட்டதுனால நகர்வதே மனிதர்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நகர்றதே அப்படியே கம்மியாயிட்டே வருது. இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா கார் யூஸ் பண்ணுறவங்கன்னா வீட்டிலேருந்து காரில் ஏறுறாங்க. காரில் ஏறிட்டு எந்த ஒர்க்குக்கு போகணுமோ எந்த வேலைக்கு போகணுமோ போட்டு திரும்ப வீட்டில் ஏதோ ஒரு ஈஸி சேர்லேயோ ஒரு சோஃபா செட்லேயோ இல்லது படுக்கணுன்னா படுத்துடுறாங்க. அதே மாதிரி தான் 2 வீலர்ஸ். ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட அந்த 2 வீலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நடந்து யாரும் அதிகமாக போகிறத விரும்புறதில்லை. அது கால சூழ்நிலை அப்படிங்கிறத விட அதுக்கு மனிதர்கள் தன்னைத்தானே தயார்படுத்திட்டாங்க. இந்த பழக்க வழக்கம் தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு எதிரின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் நம்ம ஒரே இடத்துல இருக்கோம்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் எல்லா உறுப்புகளும் ஒரு விதமான தேக்கத்தை அடையும். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடிட்டே இருக்கக்கூடிய ஆற்றுல எந்த ஒரு கழிவுகளும் சேர்ந்தாலும் அது அடிச்சுட்டு போயிடும், அது ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தேங்கி இருக்கிற தண்ணியில் கழிவுகள் தேங்கிரும்பாங்க. அதே மாதிரி தான் மனிதனும். நம்ம ஒரே இடத்துல எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் அதிகமாக அந்த